வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கிராமத்து முறையில் நான் வயலில் விளைஞ்ச எள்ளை வச்சு தான் இன்னைக்கு உருண்டை பிடிக்க போகிறோம். கேழ்வரகு மாவை வச்சியும் எள்ளியும் சேர்த்து இது எள்ளுருண்டை செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். எள்ளை வறுத்து அது உரல்ல இடித்து நாங்கள் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுப்பை வச்சாச்சு. இப்போ வானல் வச்சுக்கலாம். வானல் சூடானே எள்ளை வறுக்கலாம். வானல் சூடாயிடுச்சு. இப்போ எள்ளை கொட்டிக்கலாம். இந்த கேழ்வரகு மாவை கொஞ்சோண்டு உப்பு தூவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கணும். அப்படி தெளித்து பிசைஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு நம்ம தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கணும். அப்படி பிடிச்சா அப்படி கையில் பிடிச்சா நல்லா இப்படி பிடி போடணும். அந்த அளவுக்கு தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் வேக வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா எள்ளு வறுபட்டுடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு போதும். வறுபட்டா எடுத்து கொட்டிக்கலாம். நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ பொரியுது நல்லா. இப்போ இந்த அடுப்புலையே கேவுரு மாவு வேக வைக்கிறதுக்கு நான் இட்லி பானையில் தண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ மாவை வேக வச்சிடலாம். இதில் இப்போ இட்லி கொத்த வச்சு அது மேலே ஒரு துணியை வச்சு பிசைஞ்சி இது மாதிரி வச்சுருக்கிற மாவை இதில் அள்ளி அழுத்தி வச்சிட வேண்டியதான். இப்படி அழுத்தி வச்சு மூடி வச்சிட்டோம்னா ஒரு ஆவி வந்தோடனே அப்படி எடுத்து பிசைஞ்சி எள்ளோட இடித்து வச்சிடலாம். இது ஒரு ஆவி வரட்டும். இது மூடி வச்சிடலாம். இந்த பாருங்க, மாவு வெந்து போயிடுச்சு. இது வருங்க, நல்லா மாவு வெந்து போயிருக்கு. நல்லா பிடிக்கிற பதத்துக்கு இருக்குது. இப்போ இது இறக்கி வச்சிடலாம். எள்ளை எடுத்து இந்த உரலில் போட்டு நாங்கள் இப்போ குத்த வரோம். எள்ளு இந்த அளவுக்கு இடிச்சிக்கணும். இந்தமாரி வளர்த்துக்கு இடிச்சிக்கணும். இது பாருங்க, இங்கே இடித்து வச்சுருக்கோம் எள்ளு. அதில் சர்க்கரை கலந்துக்க போகிறோம். 1.5 கிலோ எள்ளு எடுத்தோம். அதேமாரி 1 கிலோ சர்க்கரை எடுத்துருக்கோம். இப்போ அதை மிக்ஸ் பண்ணி இதில் இடிக்கணும். லேசாக அந்த கட்டிக்கெலாம் இருக்கிறதுலாம் ஒன்றோட ஒன்று பொலவளப்பு கொடுக்கும். இது போல் இடிச்சிக்கிட்டாக்கா இது நல்லா வெந்து போயிடுச்சு. இப்போ அது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த கேவுரு மாவு வேக வச்சுருக்கோம். நல்லா வெந்து போயிருக்குங்க. இதை போட்டு இப்போ இந்த எள்ளோட இடிக்கணும். இப்போ இடித்து வச்சுருக்கிற எள்ளில் இந்த கேவுரு மாவையும் சேர்த்து கலந்து இடிச்சிக்கலாம். எல்லா அளவுக்கு கேவுரு மாவும் 1.5 கிலோ நாங்கள் 3/4 கிலோ எடுத்துக்கிட்டேன். எள்ளு 1.5 கிலோ, வெல்லம் 1 கிலோ, கேவுரு 3/4 கிலோ எடுத்துக்கிறோம். கேவுரு மாவு நல்லா இது மாதிரி கலந்து விட்டு நல்லா இடிச்சுக்கிட்டா உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா பதமாக வரும். உரலில் போட்டு இடிச்சுக்கிட்டா இவருங்க இது போதும். இது குத்துனது ரெண்டும் நல்லா கலந்து குத்துனது எப்படி வந்துச்சு பாருங்க. இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துச்சு பாருங்க. எள்ளு உருண்டை கேவுரு மாவும் எள்ளும்
இப்போ எள்ளு வறுத்து நல்லா கேழ்வரகு மாவை நல்லா வேக வச்சு இப்போ எள்ளு சர்க்கரை எல்லாம் அம்மியில் போட்டு இடித்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நாங்கள் நெய் எதுவுமே சேர்த்துக்கல. ஒரு சிம்பிளான விஷயம், எள்ளு கேழ்வரகு மாவு நாட்டு சர்க்கரை இதான் மூணையும் சேர்த்து தான் இப்போ எள்ளு உருண்டை பிடிச்சிருக்கோம். இப்போ பாருங்க, இது எங்கள் வீட்டில் வயலில் விளைஞ்ச எள்ளு. இதை நாங்கள் ஏற்கனவே கழுவி எல்லாம் சுத்தம் பண்ணி காய வச்சுருந்தோம். ரெடி ஆகிட்டு இருக்குது. இதை பாருங்க, ரெடி பண்ணிட்டோம். இது வந்து எள்ளு வந்து ரொம்ப சத்தான பொருள். இது எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் பக்கத்து வீட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எள்ளு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். நாங்கள் எங்கள் குட்டீஸ்லாம் சாப்பிட போகிறோம். எடுத்துங்க, எல்லாம் ஆள் கொண்டு வந்து சாப்பிடுங்க. வச்சுக்கிறோம். பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஈவினிங் கிளாஸாக இந்த ஸ்நாக்ஸை கொடுத்து அனுப்பலாம். வேறு எதுவும் கொடுத்து அனுப்பத்த எள்ளு கொடுக்கறது வந்து நல்லது. குழந்தைங்களுக்கு நீங்கள் டெய்லி வந்து டப்பாவில் இது மாதிரி எள்ளு உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு டப்பாவில் போட்டு வச்சு டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட்லாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா ப்ரோட்டீன் சத்து கிடைக்கும். நல்லா எலும்புகளுக்கெல்லாம் வலுவானது. அதனால குழந்தைங்களுக்கு டெய்லி கொடுங்க. இப்போ இதெல்லாம் கிடையாது. 1 மாதம் வரைக்கும் நல்லா கண்ணாடி பாட்டிலில் போட்டு மூடி வச்சுட்டு உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுங்க. இது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வந்து எங்கள் வீட்டில் கொல்ல விளைஞ்ச எள்ளு தான். சூப்பர், நல்லாயிருக்கு. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம்.